ஹாய், இங்கே பாருங்கள். நம்ம வீட்டு பால்கனி செடியில் அந்த கடலை தோல் போட்டதில் அவங்க கடலை ஒழுங்காக பறிக்காமல் இவ்வளோ செடி முளைச்சிருச்சு. இதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செடி மஞ்சள் இஞ்சிலாம் வைக்காது. இங்கே பூ பூக்கிற டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை எல்லாத்தையுமே நம்ம பிடுங்கிட்டு, இதில் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பிடுங்கி இதை இலையை எல்லாத்தையுமே இதை ஆடு மாடுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடும். நம்ம இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கம்போஸ்ட் பண்ணி நம்ம செடிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமான ஒரு செடி. இந்த பயிர் வகைகள் போடுற மாதிரி இதையும் நம்ம போட்டு கம்போஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ நம்ம இதை அவ்வளோத்தையும் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த இருக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி க்ரோ பேக்கில் போட்டு நான் வைக்க போகிறேன். அதனால் ஒரு 30 நாள் கேர் பண்ணாமல் விட்டதில் செடிகள் எல்லாமே பூத்து காய்க்கிற சீசனுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு நம்ம வேலையை நம்ம ஆரம்பிச்சிடணும். இல்லை அப்படின்னா நம்ம மெயினாக வச்சுருக்க மஞ்சள் இஞ்சி எதுவுமே நமக்கு பலன் தராது. இதுக்கு முன்னாடியே பிடிங்கிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு பாருங்கள், நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சிட்டு பூ பூத்து நல்ல வெரைட்டி. இது நாட்டு கடலை, குத்துக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான், ஹைப்ரிட் கிடையாது. ஸோ அதனால் இதை நம்ம உரமாக மாற்ற போகிறோம். தலைச்சத்து இருக்கும், நைட்ரஜன் சத்து எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இது. நீங்களும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் வேஸ்ட் எதுவுமே வெளியில் போடாதீங்க. தேங்க்யூ.